வணக்கம். யோசித்து பாருங்க, ஒரு 3 வயசு குழந்தையால 1000 கணக்கான தெய்வீக பாடல்களை எழுத முடியுமா? ஒருத்தரோட வாழ்க்கை வெறும் 16 வருஷத்துல ஒரு சகாப்தமா மாற முடியுமா? வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அப்படி ஒரு ஆச்சரியமான கதை தான். 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருஞான சம்பந்தர்ங்கிற ஒரு மாபெரும் ஞானியோட நம்ப முடியாத வாழ்க்கைய பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். முடியுமான்னு கேட்டா முடியும் தான் பதில் வருது. இது வெறும் கற்பனை கதை இல்லைங்க. உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம பண்பாட்டுல போற்றப்படுற ஒரு வரலாற்று நாயகனோட வாழ்க்கை இது. சரி, வாங்க நம்ம டைம் மெஷின்ல ஏறி கொஞ்சம் பின்னாடி போவோம். எங்க தெரியுமா? 7ஆம் நூற்றாண்டுக்கு. அப்போ செழிப்பா இருந்த சோழ சாம்ராஜ்யத்தோட இதய பகுதியான சீர்காழிக்கு. இங்கதாங்க நம்ம கதையோட நாயகன் திருஞான சம்பந்தர் பிறந்தார். அவரோட மொத்த வாழ்க்கையுமே வெறும் 16 வருஷம்தான். ஆனா அந்த 16 வருஷத்துல அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சகாப்தம். பாருங்களேன், 3 வயசுல ஞானம் கிடைக்குது, அடுத்த 13 வருஷம் முழுக்க இறைப்பணி, கடைசியா 16 வயசுல இறைவனோடவே கலந்துட்டாரு. வாங்க, இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த கதைக்கு ஆரம்ப புள்ளியே அவருக்கு 3 வயசு இருக்கும்போதுதான். ஒரு சாதாரண குழந்தை ஒரே நாள்ல எப்படிங்க ஒரு பெரிய ஞானியா மாறிச்சு? அந்த ஆச்சரியமான சம்பவத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட பேர்லயே அவரோட மொத்த வாழ்க்கையோட ரகசியமும் அடங்கியிருக்கு. திருஞான சம்பந்தர், அதாவது தெய்வீக ஞானத்தோட சம்பந்தப்பட்டவர். இந்த பேர் அவரோட மொத்த வாழ்க்கையும் ஒரே வரியில சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த கதை தான் எல்லாத்துக்கும் அடித்தளம். நல்லா கேளுங்க. அவரோட அப்பா சிவபாதவிரதையர் கோயில் குளத்துல குளிக்க போறாரு. குழந்தைய கரையில உட்கார வச்சுட்டு போறாரு. தண்ணிக்குள்ள அப்பா முங்குனத பார்த்த குழந்தை அப்பாவை காணோன்னு நினைச்சு அம்மா அப்பான்னு அழ ஆரம்பிக்குது. அந்த சின்ன குழந்தையோட அழுகுரல் நேரா இறைவனோட காதுக்கே எட்டுது. அடுத்த நிமிஷம் சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றாங்க. பார்வதி தேவி தன்னோட கையில இருந்த ஒரு தங்க கிண்ணத்துல ஞானப்பாலை அந்த குழந்தைக்கு ஊற்றுறாங்க. அந்த பாலை குடிச்ச மறுகணும் அந்த குழந்தை சாதாரண குழந்தையே இல்ல, தெய்வீக ஞானம் கிடைச்ச குழந்தை. அப்பா குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா குழந்தையோட வாயில பால் ஒழுகுது. கோவமா யார்கிட்ட பால் குடிச்சுன்னு கேட்க அந்த குழந்தை வானத்தை சுட்டி காட்டி ஒரு பாட்டு பாடுது. அதுதான் தோடுடைய செவியன். பாத்தீங்களா, என்ன ஒரு தெய்வீகமான தொடக்கம். சரி, ஞானம் கிடைச்சிருச்சு. அதோட அவரு நின்னுடல. சொல்லப்போனா அங்கிருந்துதான் அவரோட உண்மையான பயணமே தொடங்குச்சு. இந்த நம்பரை பாருங்க, 16,000. ஆமாங்க, 16,000. தன்னோட அடுத்த 13 வருஷத்துல அவர் எழுதினதா சொல்லப்படுற பாடல்களோட எண்ணிக்கை அது. சும்மா நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்குல்ல. அவர் பாடினதா சொல்ற அந்த 16,000 பாடல்கள்ல இன்னைக்கு நம்ம கையில எவ்வளவு இருக்கு தெரியுமா? இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். காலப்போக்குல ஒரு பெரிய பகுதி அழிஞ்சு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த 4,000க்கும் மேலான பாடல்களே ஒரு மிகப்பெரிய இசை பொக்கிஷம், பக்தி பொக்கிஷம். சம்பந்தரோட பணி வெறும் பாட்டு எழுதுறதோட மட்டும் முடியல. அவர் தென்னிந்தியா முழுக்க ஒரு பெரிய பக்தி யாத்திரையவே மேற்கொண்டாரு. போற இடமெல்லாம் தன்னோட தேன் போன்ற தமிழ்ல இசையோட பாடி பக்தி இயக்கத்துக்கே ஒரு புது உத்வேகத்தை கொடுத்தாரு. சொல்லப்போனா சைவ சமயத்தோட புனித நூலான பன்னீர் திருமுறையில முதல் 3 தொகுப்புகளுமே இவரோட பாடல்கள்தான். இந்த பயணத்துல தான் அப்பர்னு சொல்ற திருநாவுக்கரசர் மாதிரியான பெரிய ஞானிகளையும் அவர் சந்திச்சாரு. இப்போ நாம பேசுற இந்த எல்லா தகவலுக்கும் முக்கியமான ஆதாரம் எதுன்னா சேக்கிழார் எழுதின பெரிய புராணம்தான். சரி, இப்போ அவரோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வருவோம். இதுதான் ரொம்பவே ஆச்சரியமான பகுதி. அவருக்கு 16 வயசு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஆச்சாள்புரங்கிற ஊர்ல சொக்கியாருங்கிற பெண்ணோட கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடக்குது. அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளிப்பிழம்பு மேலெழும்புது. அந்த தெய்வீக வாழ்க்கையோட உச்சக்கட்டமே இதுதான்னு சொல்லலாம். கல்யாணத்துக்காக அங்க கூடியிருந்தவங்க எல்லாரும் பார்க்க அந்த பெரிய ஒளிப்பிழம்புக்குள்ள சம்பந்தர் தன்னோட மனைவியோட நடந்து போறாரு. ஆச்சரியம் என்னன்னா, அவரை பின்தொடர்ந்து அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்த அத்தனை பேரும் அந்த ஜோதிக்குள்ள நடந்து போய் இறைவனோட கலந்துட்டாங்க. இது மரணம் இல்ல, இது இறைவனோட இரண்டரை கலக்கிறது, ஒரு முழுமையான ஜோதி நிலை. சரி, இவ்ளோ நடந்திருக்கு. ஆனா 14 நூற்றாண்டுகள் கழிச்சும் திருஞான சம்பந்தரை நம்ம ஏன் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம்? அவரோட மரபு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? வாங்க பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சைவ சமயத்துல 4 பெரிய ஆசான்கள் இருக்காங்க. அவங்கள சமயக்குறவர்கள்னு சொல்லுவாங்க. அதுல முதல் இடத்துல எல்லாராலும் போற்றப்படுறவர் நம்ம திருஞான சம்பந்தர் தான். வயசுல சின்னவரா இருந்தாலும் பங்களிப்புல முதன்மையானவர். அவரோட பெருமை இதோட முடியல. நிறைய பேருக்கு அவர் ஒரு ஞானி மட்டுமில்ல, முருகப் பெருமானோட நேரடி அவதாரம். அருணகிரிநாதர் மாதிரி
பிற்காலத்துல வந்த பெரிய ஞானிகள் கூட சம்பந்தர முருகனோட அம்சமா தான் பார்த்து வழிபட்டிருக்காங்க. சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சின்ன பையனோட கதை இன்னைக்கு இருக்கிற நம்மளோட நம்பிக்கை, திறமை இத பத்தி நமக்கு என்ன சொல்லுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.